Very good evening to all who are part of this session today. So, first 3 sessions la enna paathom abdingiradha just quick ah sollitu we will move on to the 4th session. First session la various type of organizations enna paathom. Just எல்லாருக்குமே ஒரு ரிவிஷனுக்காக சொல்றேன். சில பேர் வந்து முன்னாடி அட்டெண்ட் பண்ணாதவங்க இந்த கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரீகேப்காக. Various forms of organization அப்படிங்கிறது proprietorship, from partnership, you have private limited company, you have one person company, then you have LLP, and you have public limited company. So as a startup entrepreneurs, நீங்க ஜெனரலா ஃபோக்கஸ் பண்றது proprietorship, partnership, one person company, LLP or private limited company ஆ okay. So இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு எது சூட்டபிள் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் செஷன்ல வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம். தேர்ட் செஷனில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து வேர்ட் ஃபார்மேட் வந்து எல்லாருக்கும் ஆல்ரெடி நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். டை வெப்சைட்லேயே அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க. யூ கேன் கோ த்ரூ தட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க எல்எல்பி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ஹவு வி ஆர் கோயிங் டு ரிஜிஸ்டர் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, யா ஆஸ் யூஷுவல் நம்ம வேர்ட் ஃபைல் உங்களுக்கு எல்லாருக்குமே ஐ வில் ஷோ த வேர்ட் ஃபைல். அந்த வேர்ட் ஃபைலில் வந்து எல்லாம் இங்கிலீஷில் தான் கேப்சர் ஆகிருக்கும், எல்லாம் கொஞ்சம் பெரிய ஃபாண்டில் இருக்கும். அதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அதை பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ படிக்கிறது இங்கிலீஷில் அதை பார்த்து படிச்சுக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னாக்க இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகிறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 செஷன்ஸ்லையும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால வி வில் ஃபாலோ த சேம் மெத்தட். அதே மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, சில பேர் வந்து தமிழ் தெரியல சார் ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ், இந்த வேர்ட் ஃபைல் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை படித்தாலே நான் தமிழில் சொல்கிறதும் உங்களுக்கு புரியும். ஸோ லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பற்றி ஃபியூ திங்ஸ் பார்க்கலாம். அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னாக்க, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா எல்லாரும் ஏன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா அந்த லைபிலிட்டி வந்து அவங்களுக்கு லிமிடெட். மீனிங் என்ன அப்படின்னாக்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய டெட் லைபிலிட்டி, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது கம்பெனியில் அப்படின்னா உங்களோட லைபிலிட்டி என்னன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அவ்வளோதான். ஆர் 2 lakhsக்கு ஷேர்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, 1.5 lakhs பே பண்ணியிருக்கீங்க, இன்னொரு 50,000 நீங்கள் பே பண்ணலைன்னா உங்கள் லைபிலிட்டி அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. ஆனால் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னர்ஸும் பிஸ்னஸும் வேற வேற என்டிட்டி கிடையாது. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு 1 crore லோன் இருக்குன்னா இது பார்ட்னர்ஸோட லோன் அப்படி தான் பார்ப்பாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட லோனுன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இது கம்பெனியோட லோன் தான் பார்ப்பாங்களே ஒழிய இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட லோனு, ஓனர்ஸோட லோனு பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்எல்பியில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் இந்த லிமிடெட் லயபிலிட்டியை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் எல்எல்பி. அதாவது இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி தான், ஆனால் லிமிடெட் லயபிலிட்டி இருக்கிற பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், that is LLP. Next, flexibility of partnership firm. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி போயிட்டீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இன்கார்பரேட் பண்ணோட முடியாது.
போர்ட் மீட்டிங் போடணும், டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் இருக்குது, ஆடிட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், லாட் ஆஃப் திங்ஸ். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும்னா அதுக்கு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். பட் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து there are a lot of flexibility. So the limited liability ஓட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கிற அந்த லிமிடெட் லயபிலிட்டிங்கிற ஒன்று எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் எல்எல்பி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தேர்ட், கம்ப்ளைன்சஸ் ஆர் வெரி லெஸ். LLP is a separate legal entity and a jurisdiction person distinct from his partners, and both can sue each other and be sued. இதை என்ன மீனிங் அப்படின்னாக்க, நீ எல்எல்பின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது செப்பரேட் லீகல் என்டிட்டி ஆகிடுது. பார்ட்னர்ஸ் வேற, என்டிட்டி வேற. ஸோ என்டிட்டி வந்து பார்ட்னர்ஸை சூ பண்ணலாம், அதாவது என்டிட்டியை பார்ட்னர்ஸ் மேலே கேஸ் போடலாம், வெளியாளுங்க மேலே கேஸ் போடலாம். இது மாதிரி பார்ட்னர்ஸும் என்டிட்டி மேலே கேஸ் போடலாம். பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சைல்டு, தட்ஸ் அ லீகல் சைல்டு. ஸோ பார்ட்னர்ஸ் வேற, என்டிட்டி வேற. Cost of forming an LLP is very low. ஒரு 2000-3000 ஒரு எல்எல்பியை நீங்க ஃபார்ம் பண்ணிடலாம். அதுல வந்து ஒரு 300 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பருக்கு தான். மற்றபடி நேம் அப்ளை பண்றதுக்கு ஒரு 200 ரூபாய் வரும். ஸோ அதிகபட்சம் போனா ஒரு 2500 ரூபாயில ஒரு எல்எல்பி ஃபார்ம் பண்ணிடலாம் நீங்க. நெக்ஸ்ட், நோ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் மினிமம் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். அதாவது நீங்க மினிமம் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 10 ரூபாய் கூட உங்க ஷேர் கேபிட்டலா இருக்கலாம். ஸோ அந்த மினிமம் ரெக்வயர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கொண்டு வந்துக்கலாம். there is no requirement of minimum capital. மினிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் 2 பேர். ஏன்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே மோர் தென் 1 அப்படிங்கிறதுனால மினிமம் 2 பேர். அப்போ நீங்க கேட்கலாம் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணலை. 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாமா? 1000 பேரை வச்சு ஒரு பிஸ்னஸ் யாரும் பண்ண போகிறது இல்லை. பட் 5, 10, 15 எவ்வளோ பேர் இருந்தாலும் there is no limitation on that. அப்பர் லிமிட் கிடையாது. there is no upper limit on the maximum number of partners of LLP. Okay. Among the partners, அடுத்து என்ன பண்ணணும்னாக்க, பார்ட்னர்ஷிப்பும் இதுக்கும் உள்ள இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல 2 பார்ட்னரை வந்து டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்னு கொண்டு வரணும். மீனிங் என்னன்னாக்க, ஒரு கம்பெனியில டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த கம்ப்ளைன்சஸ்க்குலாம் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இதை ஃபைல் பண்றது, அப்புறம் ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்றது, சைன் பண்றது, அதுக்கெல்லாம் அந்த டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் மாதிரி இந்த எல்எல்பியில வந்து 10 பார்ட்னர் இருந்தா கூட மினிமம் 2 பேரை டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்னு போடுவாங்க. அந்த டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸா இருக்கணும். அந்த 2 பேர்ல அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து யூ ஷுட் பி ரெசிடென்ட் இன் இந்தியா. ஃபாரின்ல இருக்கிறவங்க டெசிக்னேட்டட் பார்ட்னரா இருக்கலாம், ஆனா அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து இந்தியாவில் ரெசிடென்டா இருக்கிறவங்க டெசிக்னேட்டட் பார்ட்னரா இருக்கும். Designated partners are directly responsible for the compliance of all the provisions of LLP Act and provisions specified in the LLP agreement. இப்போ பார்ட்னர்ஷிப் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்படின்னு இருக்கு. இது மாதிரி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கு. அது மாதிரி எல்எல்பிக்கு என்னன்னாக்கா எல்எல்பி ஆக்ட் 2008, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008, அதுதான் இதை கவர்ன் பண்றது. அண்ட் ப்ரொவிஷன் ஸ்பெசிஃபைட் இன் எல்எல்பி அக்ரிமெண்ட். எல்எல்பி அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கிற மாதிரி எல்எல்பிக்கு இருக்க வேண்டிய ஒன்று எல்எல்பி அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும், அதுல என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்க்கலாம்.
The rights and duties of designated partners are governed by the LLP agreement. The LLP agreementல என்ன இருக்கும் அப்படின்னாக்க இந்த பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, அதாவது அவர்களுடைய உரிமைகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன. இப்போ பார்ட்னர்ஷிப் டீட்ல நம்ம போடுற மாதிரி எல்எல்பியில் வி கால் இட் அஸ் அக்ரிமெண்ட், எல்எல்பி அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு. எல்எல்பியில் இன்னொன்று என்னன்னாக்க ஆடிட் வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஸ்மால் லெவலில் பண்ணுறீங்கன்னா ஆடிட் இஸ் நாட் கம்பல்சரி. பட் உங்களோட டேர்ன் ஓவர் 40 lakhs மேலே போச்சுனாக்க ஆடிட் இஸ் கம்பல்சரி. அப்புறம் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் 25 லட்சத்துக்குள்ள இருந்தா ஆடிட் இஸ் நாட் கம்பல்சரி. இந்த ரெண்டு கண்டிஷன், உங்களோட கேபிட்டல் 25 lakhs மேல போச்சுனாலும் ஆடிட் கம்பல்சரி, உங்களோட டேர்ன் ஓவர் டோட்டல் சேல்ஸ் 40 lakhs மேல போச்சுனாலும் ஆடிட் இஸ் கம்பல்சரி. பட் ஒரு ஸ்மால் லெவல்ல பண்றவங்க ஏன் எல்எல்பி ப்ரிஃபர் பண்றாங்கன்னாக்க அவங்க கேபிட்டல் கம்மியா இருக்கும், அவங்களோட டேர்ன் ஓவர் கம்மியா இருக்கும். இந்த சூழ்நிலையில இதுக்காக ஒரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சுக்கணும், அதுக்காக எல்எல்பி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓனர்ஷிப் ஆஃப் எல்எல்பி can be easily transferred to another person. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்ல 3 பார்ட்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்னர் போயிட்டாங்கன்னா தென் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபோமே வந்து டிசால்வ் ஆகிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ இன்னொரு பார்ட்னர் கொண்டுருவாங்க. ஏன்னா பார்ட்னரும் பார்ட்னர்ஷிப் ஃபோமும் டிஃபரெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் என்ன ஆகும், ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னாக்க நீங்கள் ஷேர்ஸை யாரான்னு வித்துட்டு போயிடலாம். அதே மாதிரி எல்எல்பியில் 10 பார்ட்னர் இருக்காங்க. பார்ட்னர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், என்டிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இந்த பார்ட்னர்கள் வேற, இந்த என்டிட்டி வேற. ஒரு பார்ட்னர் வெளியே போகணும்னா அவர் மாட்டுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்டிட்டி சேஃபாக இருக்கும். தட்ஸ் கால்ட் பர்பெச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். பார்ட்னர் 10 பார்ட்னர்ல 8 பார்ட்னருக்கு ப்ராப்ளம் வந்தா கூட வெளில போனா கூட ஸ்டில் என்டிட்டி கிளியரா இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் லெவல்ல வரும்போது இந்த பார்ட்னர்ஸ்குள்ள வர இஷ்யூலாம் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எல்எல்பி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் எல்எல்பி ஃபார்ம் பண்றோம். ஸோ முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி சொல்றேன். லிமிட்டெட் லயபிலிட்டி, மினிமம் 2 பேர், மேக்சிமம் லிமிட் கிடையாது, கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, கம்மி சார்ஜஸ்ல ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து ஒரு பர்மனன்ட் என்டிட்டியா இருக்கும். ஒரு பார்ட்னர்ஸ் போடுறதுனால இந்த ஃபர்ம் வந்து அஃபெக்ட் ஆகாது. இவங்களுக்கு தேவை லிமிட்டெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் வந்து அவசியம் கிரியேட் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்க ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும். இந்த பார்ட்னர்ஸோட உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு எல்எல்பிலையும் எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருந்தாலும் மினிமம் 2 பேர் வந்து டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஐ திங்க் இதுதான் பேஸ் ஆஃப் எல்எல்பி. நான் நிறைய பேருக்கு இந்த எல்எல்பியில் டவுட் வந்ததெல்லாம் வந்து இப்படி சொல்றாங்களே, என்ன எல்எல்பிக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் என்ன, எல்எல்பியா போகலாமா இதில் போகலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இது. ஓகே, ஜஸ்ட் ஐ எம் குவிக்லி லுக்கிங் அட் த கொஸ்டின். இது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி வந்திருக்கான்னு பார்க்குறேன். Can an Indian who is foreign citizen be part of LLP? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகே, ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னாக்க எல்எல்பியில் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும். அந்த 2 டெசிக்னேட்டட்ல அட்லீஸ்ட் ஒருவராவது இந்தியன் ரெசிடென்டா இருக்கும். அது ஒன்று. LLP agreement of the latest disclosure can be discussed as per amendments. LLP அக்ரிமெண்டோட மாடல் நான் உங்களுக்கு இன்னைக்கு டெஃபினட்டா காமிக்கிறேன். நான் அதுல வந்து ஆன்சர் பண்ணாத சில கொஸ்டின்ஸ் இருந்ததுனாக்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அதை ஆன்சர் பண்ணிடுறேன். ஐ வில் ஷோ யூ த மாடல் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கிளாஸ் என்னன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே, யா, தேங்க்யூ.
somebody raise a hand, probably அந்த questions கேட்கறது மாத்திரம் நம்ம லாஸ்டா வச்சுக்கலாம். Chatல வந்து நான் அப்பப்போ ஆன்சர் பண்றேன். Steps to form a limited liability partnership. Company மாதிரி தான். First digital signature certificate, DSC. Apply for the digital signature of the designated partners of the proposed LLP. This is because all the documents for LLP are filed online and are required to be digitally signed. Okay. கம்பெனிக்கு வந்து டைரக்டர்ஸ்க்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவை மாதிரி இதுக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு யார் யார் இருக்கோம், there are some authorized agents are there. உங்களுக்கு MCA வெப்சைட்லயே யார் யார் authorized agents இருக்காங்க, அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணி சில பேசிக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 4 or 5 days அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துடும். ஓகே. இப்போ ஒருத்தர் சாட்ல கேட்டிருந்தாங்க இல்லையா, டீடைல்டு அமெண்ட்மெண்ட் போகும்போது இது வந்து எசென்ஷியல்ஸ், முதல்ல பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு தென் வீல் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி மாத்திரம் பார்க்குறோம். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு வரும்போது அதை தனி ஒரு செஷனாக எடுக்கலாம். அப்போதான் அதை நம்ம கவர் பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம், அப்புறம் பேன் டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம், அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம், வேறு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வி வில் கவர் எவ்ரி திங். அப்போ இன்கம் டேக்ஸில் அமெண்ட்மெண்ட் பார்க்க போகிறோம், ஜிஎஸ்டியில் அமெண்ட்மெண்ட் பார்க்க போகிறோம், எல்எல்பி அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே. ஒரே கிளாஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு போனால் இந்த பேசிக்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் குவைட் அ லாங் ஜேர்னி. ஜஸ்ட் கம் வித் மீ ஸ்லோலி, வி வில் கவர் ஒன் பை ஒன், ஒன்றா கவர் பண்ணலாம். செகண்ட், ஃபர்ஸ்ட் டிஎஸ்சி, செகண்ட் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எகெயின் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா டிஐஎன் வாங்குங்க, டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அதே மாதிரி எல்எல்பியில் நீங்கள் வாங்க வேண்டியது வந்து டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எல்லா பார்ட்னருக்கும் இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா அவங்க தான் முதல்ல இந்த எல்எல்பி ஆரம்பிக்க போகிறாங்க. ப்ளஸ் எல்எல்பியில் வந்து இந்த கம்ப்ளைன்ஸஸ்லாம் இன்சார்ஜ் வந்து அந்த டெசிக்னேஷன் பார்ட்னர்ஸ் தான். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியது டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் தான். ஆனால் அந்த டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஹேஸ் டு பி மேட் இன் ஃபார்ம் DIR 3. இந்த டிபிஐஎன் வாங்கிறதுக்கான ஃபார்ம் வந்து DIR 3. எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டை தனியாக போய் இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. mca.gov.in போனாக்க இப்போ நான் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்களே ஃபார்ம்லாம் ஃபைல் பண்ணலாம். சில சிக்னேச்சர்ஸ் மட்டும் தேவைப்படும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். பட் அந்த பேக்ரவுண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல்ஸையும் உங்களால் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த செஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ டிஎஸ்சி வாங்கியாச்சு. Then we have got the DIN. So next பண்ண வேண்டியது reservation of name, LLP run. இது வந்து particular form, reserve unique name, RUN, reserve unique name is filed for the reservation of name of proposed LLP, which shall be processed by the Central Registration Center under non-STP. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க நேம் ரிசர்வ் பண்ணணும். அதுக்கு வந்து யூ ஆர் கோயிங் டு பே ஜஸ்ட் 200 rupees. அந்த நேம் அப்ளை பண்ணீங்கன்னாக்க இட் இஸ் அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி நேம் வேற எந்த எல்எல்பிக்கும் ரிசம்பிள் ஆகல, இது ஒன்றும் கான்ட்ரவர்ஷியலா ஒன்றும் இல்லை, அன்டிசைரபிள் நேமா இல்லை அப்படின்னா அந்த நேம் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நேமை பத்தி இன்னும் கிளியரா புரியணும்னாக்க எந்தெந்த நேம் வைக்கலாம், எந்தெந்த நேம் இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னாக்க you should read section 15, read with rule 18 of LLP rules 2009. The approved name of LLP shall be valid for a period of 3 months from the date of approval. If the proposed LLP is not incorporated within such period, the name shall be lapsed and will be available for other applicant. So 3 months இந்த நேம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கணும்.
அந்த 3 monthsக்குள்ள நீங்க இந்த எல்எல்பியை ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா இந்த நேம் அப்ரூவல் லேப்ஸ் ஆகிடும். வேற யாராவது அதே நேம் அப்ளை பண்ணாக்க அவங்களுக்கு அந்த நேம் அவங்க அலாட் பண்ணலாம். ஸோ நீங்கள் திரும்ப போகும்போது அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நேம் ஆஃப் த எல்எல்பி ஷால் எண்ட் வித் எய்தர் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆர் எல்எல்பி. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ன ஆகும்? ஆர்கே பிரைவேட் லிமிடெட். லிமிடெட் கம்பெனினா ஆர்கே லிமிடெட் வர மாதிரி, எல்எல்பினா ஆர்&ஆர் அட்வொகேட்ஸ் எல்எல்பி அப்படின்னு வரலாம், ஆர்&ஆர் அட்வொகேட்ஸ் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி வரலாம். ஸோ 3 ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கணும், டிஐஎன் வாங்கணும், அப்புறம் நேம் அப்ளை பண்ணி ரிசர்வ் பண்ணணும். 4th ஸ்டெப் வெரி சிம்பிள், யூ ஹாவ் டு இன்கார்பரேட் எல்எல்பி. அவ்வளோதான். இன்கார்பரேஷன்ல என்னன்னாக்க the form used for incorporation is FILLIP, FILLIP. இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா ஃபார்ம் ஃபார் இன்கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், which shall be filed with registrar who has jurisdiction over the state in which registered office of the LLP is situated. The form will be an integrated form. So நீங்க MCA சைட்ல போயிட்டு e-filing for LLP பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட், திஸ் ஃபார்ம் ப்ரொவைட்ஸ் ஃபார் அப்ளைங் ஃபார் த அலாட்மெண்ட் ஆஃப் DPIN if an individual who is to be appointed as a designated partner does not have a DPIN. முதல்ல சொல்லியிருந்தோம் designated partners அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த DPIN தேவைன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த DPIN இல்லைன்னா இந்த இன்கார்பரேட் பண்ணும்போதே நீங்க அந்த DPIN அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்காக தனியா ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டாம். தென் அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஷால் பி அலவுட் டு பி மேட் பை 2 individuals only. மினிமம் எவ்வளவு பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார் ரிசர்வேஷன் மேட் த்ரூ FILLIP 2. அந்த நேம் ரிசர்வேஷன் கூட அந்த FILLIPங்கிற ஃபார்ம் நீங்க ஃபைல் பண்ணலாம். If the name that is applied for is approved, then this approved and reserved name will be filled in as a proposed name of the LLP. ஏற்கனவே நேம் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுது அப்படின்னா இந்த FILLIP ஃபார்ம் ஃபைல் பண்ணும்போது அந்த நேமே நீங்க என்டர் பண்ணிடலாம். இவ்வளவுதான் இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர் என்ன? நத்திங் பட் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் த்ரூ FILLIP. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்அப் பண்ணணும். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன். அதை ஐ வில் ஷோ யூ தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்கார்பரேட் பண்ணியாச்சு. பட் நீங்கள் கேட்பீங்க வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட். ஸோ நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா இன்கார்பரேட் பண்ணும்போதே அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்கார்பரேட்டே ஆகும். அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணணும்னா பார்ட்னர்ஷிப் டீடை ரெடி பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணாதான் பார்ட்னர்ஷிப் ஃபார்மே ரிஜிஸ்டர் ஆகும். ஆனால் எல்எல்பியில் வந்து நீங்கள் நேம் அப்ரூவல் வந்த உடனே இன்கார்பரேட் பண்ணிடலாம். இன்கார்பரேட் பண்ணிட்டு 30 daysக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணால் போதும். தட் இஸ் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் ஒரு 2 minutes இதை பற்றி பார்க்கலாம். Limited liability agreement governs the mutual rights and duties among the partners and also between the LLP and its partners. அதாவது இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்க்கணும். ஒன்று வந்து பார்ட்னர்ஸ், இன்னொன்று வந்து என்டிட்டி. ஸோ பார்ட்னர்ஸ்க்குள்ள என்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அப்புறம் பார்ட்னர்ஸ்க்கும் இந்த எல்எல்பிக்கும் உள்ள ஆப்ளிகேஷன்ஸ் என்ன, அது எல்லாம் அதில் கிளியராக கவர் ஆகும். என்னென்ன கவர் ஆகுங்கிறது நான் சொல்லலாம். ஸோ இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட் என்ன பண்ணணும்? ஃபார்ம் 3 அப்படின்னு ஒன்று இருக்கு. MCA போர்ட்டல், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஃபார்ம் 3 இட்ஸ் அன் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதில் போய் நீங்கள் எல்எல்பி அக்ரிமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். ஃபார்ம் 3 ஃபார் எல்எல்பி அக்ரிமெண்ட் ஹேஸ் டு பி ஃபைல்ட் வித்தின் 30 days ஆஃப் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஐ திங்க் இது புரியும்னு நினைக்கிறேன். 30 நாளில் நீங்கள் ஃபைல் பண்ணணும்.
LLP agreement has to be printed on a stamp paper. The stamping அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். நீங்க தமிழ்நாட்டில் இங்க பண்றதா இருந்தா 300 rupees, 200 100 அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்போது சேஃபா நாங்க வந்து 300 rupees ஸ்டாம்ப் பேப்பர்ல இந்த LLP அக்ரிமெண்ட்டை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க சப்மிட் பண்ணணும். Every partner shall inform the LLP once in the agreement and the agreement நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா the registration process completely is complete. So private limited கம்பெனியோட பார்க்கும்போது இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் DSC வாங்கணும், செகண்ட் டிபி டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கணும், மூணாவது நேம் ரிசர்வ் பண்ணணும், நாலாவது இன்கார்பரேட் பண்ணிடணும், அஞ்சாவது இந்த LLP அக்ரிமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். இது மொத்த ப்ராசஸ் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாக்க மேக்ஸிமம் 15 நாளில் முடிச்சிடும். எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-2,500 rupees மேலே உங்களுக்கு செலவாகாது. இல்லை உங்கள் ஏதாவது தெரிஞ்ச கன்சல்டண்ட்டை போனாலும் ரொம்ப நாமினலாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வென் கன்சிடரிங் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் நீங்கள் ஒரு ஸ்மால் லெவலில் போக போகிறீங்க அப்படின்னாக்க LLP வச்சுக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நிறைய பேர் LLP ஏன் போக மாட்டாங்கனாக்க நம்ம வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறோம், ஈக்விட்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னாக்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஓனர்ஷிப் எவ்வளோ டிஃபைன் பண்ண முடியும். LLP வந்து சில பார்ட்னர்ஸ் வராங்க, ஒரு க்ளோஸ்லி ஹெல்டாக இருக்கு, ஆனால் ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக LLP போவாங்க. ஓகே, இப்போ சில கொஸ்டின்ஸ் chat பார்த்துட்டு then I will go to the next step. If one of the partners is dead, is the company still valid? LLP ஓட இதுவே என்ன அப்படின்னாக்க என்டிட்டி வேற, பார்ட்னர்ஸ் வேற. இதுல ஒரு பார்ட்னர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, ரிசைன் பண்றாரு, ஃப்ராட் பண்றாரு, வெளியில தள்ளிட்டாலும் என்டிட்டி சேஃபா இருக்கும். என்டிட்டி இஸ் நாட் அஃபெக்டட். ஆனா மினிமம் 2 பேர் இருக்கும். அந்த 2 பேர் கம்மியாகி 1ன்னு வரும்போது அது வேலிட் கிடையாது. 10ல் 8 பேர் போனா கூட ஸ்டில் இட் இஸ் வேலிட். More relevance on LLP than why still partnership systems is available. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏன் இன்னும் பார்ட்னர்ஷிப் சிஸ்டம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, ஏன் அப்படின்னாக்க ப்ரொப்ரேட்டர்ஷிப்லேருந்து நெக்ஸ்ட் வந்தது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு கார்பரேட் ஃபார்ம்லாம் தேவை வேண்டாம், எனக்கு தேவையில்லை, ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் த கார்பரேட் ஃபார்ம் அப்படிங்கிறது. பட் ப்ளஸ் வந்து இப்போ ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் LLPன்னு அப்படின்னாலே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, ஒரு கன்சல்டன்ட்ஸ்க்கு அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்குது. அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நீங்கள் LLPயில் பண்ணலாம். ஓகே, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து இதை விட சிம்பிளா ஃபார்ம் ஆகுதுங்கிறதுனால தே ஆர் ஹேவிங் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ரொம்ப வருஷமா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்கு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆல்ரெடி நிறைய பேர் வச்சிருக்காங்க. LLPன்னு லைட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. ஆனா இன்னைக்கு வர நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப்போட LLP பரவாயில்ல அப்படின்னு ஃபார்ம் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல வந்தது, இது வந்து 2008ல வந்தது. நவ் யூ நோ வை இட் வில் ஹேவ் அ ஸ்லோ பேஸ். யூகேல இருக்கு, throughout the சிங்கப்பூர்ல LLP பாப்புலரா இருக்கு. பட் லாட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் அந்த LLP இவ்வளவு பாப்புலாரிட்டி கிடையாது. அதான். Could you please explain about the digital signature? அது நீங்க ஆக்சுவலா மேனுவலா சைன் பண்றது வந்து எல்லா டாக்குமெண்ட் பண்றீங்க. பட் இந்த ROC டாக்குமெண்ட்லாம் நீங்க ஃபைல் பண்ணும்போது ஆன்லைன்ல தான் ஃபைல் பண்ண போறீங்க. ஆன்லைன்ல ஃபைல் பண்ணும்போது நீங்க பிசிக்கலா சைன் பண்ண முடியாது, டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி சைன் பண்ணும். தட் இஸ் கால்ட் DSC, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட். அந்த DSC கொடுக்கறதுக்கான சில ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டீங்கன்னாக்க தே வில் கெட் த டிஜிட்டல் சிக்னேச்சர். அது எப்படின்னா இட்ஸ் எ டோக்கன். அது வந்து ஒரு வாட் யூ சே ஒரு பென் டிரைவ் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டு இந்த பென் டிரைவ் இன்சர்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சைன் அதுல இது. தட் இஸ் கால்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகே,
Next, for 1 crore turnover company, LLP is advisable or private limited is advisable. அதாவது 1 crore 2 crore விட நீங்க வந்து you want நல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் கொண்டு வரும் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா போகலாம். இல்லை நான் 10 கோடி பண்ண போறேன், ஆனால் நாங்கள் 5 பேர் தான் சேர்ந்து பண்ண போறோம், இதுல வந்து நிறைய ஷேர்ஸ் எல்லாம் கொண்டு வர போறது இல்லை, அவுட் சைடர்ஸ் வர போறது இல்லை அப்படின்னா எல்எல்பி கூட வச்சுக்கணும். சார் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்னன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. செகண்ட், ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா டோட்டல் ஷேர்ஸ் அப்படின்னு டிஃபைன் ஆயிடுது. இவன் வந்து 10 ஷேர் வச்சிருக்கான், 5 ஷேர் வச்சிருக்கான், அவன் வெளில போனான்னா 10 ஷேர் நீங்க வாங்கிட்டா விட்டு போயிடலாம். இது மாதிரி நிறைய பேரெல்லாம் நான் இன்வால்வ் பண்ணல, ஒரு 5-6 பேர் பண்ண போறோம், எங்களுக்கு வந்து ஒரு 10-15 கோடி டர்ன் ஓவர் பண்ணாலும் இந்த குரூப் தான் இருக்க போறது அப்படிங்கும் போது எல்எல்பி இஸ் ஃபைன். ஸோ 1 crore 2 crore ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. பட் அப்ஜெக்டிவ் தான் டிஃப்ரெண்ட். நிறைய பேரை இன்வால்வ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறதுக்காக இது பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். What if I started a company, did not do anything for 2 years, no GST filed or no auditor appointed? What will happen since I did not do any business? நீங்க கம்பெனி நேம் பண்றது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா எல்எல்பியான்னு பார்க்கணும். ஓகே, இது வந்து ராஜ்குமார் பால். ஸோ இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்க ப்ராப்ளி யூ கேன் ஸ்பீக் டு மீ டைரக்ட்லி இன் திஸ் செஷன். ஐ வில் ஆன்சர். கம்பெனினா எவ்ரி இயர் நீங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். பிஸ்னஸ் பண்றீங்களோ இல்லையோ அதான் சொல்றேன். கம்பெனிங்கிறது செப்பரேட் லீகல் பர்சன், அதுக்கான ரைட்ஸ் உண்டு. அதை வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் அந்த கம்பெனிக்கு இருக்கிற மாதிரி, தட் இஸ் செப்பரேட் லீகல் பர்சன். அதை கவர்ன் பண்றது கம்பெனிஸ் ஆக்ட், இந்த ஆர்ஓசி அதை தான் கவர்ன் பண்றாங்க. அதனால கம்பெனின்னு வந்தாலே நீங்க பிஸ்னஸ் பண்றீங்களோ இல்லையோ, பேங்க் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணலனாலும் வருஷம் அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி எல்எல்பி நீங்க ஆரம்பிச்சாலும் பிஸ்னஸே பண்ணல, பேங்க் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணலன்னா கூட அந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அது ஃபைல் பண்ணலைன்னா அவங்க எக்ஸ்டெண்டட் டைம் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் நீங்க அந்த கம்பெனியில டைரக்டரா இருந்தா உங்களோட டைரக்டர்ஷிப் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடும். நீங்க எந்த கம்பெனிலுமே டைரக்டரா இருக்க முடியாது. ஓகேவா? ஃபைன். Can a person have DIN and DPIN? See, already you have a DIN, then that can be used as a DPIN also, because it's a designated partner. We call it as a designated partners identification number. Okay. What about designated partners? Designated partners அப்படின்னா, see, ஒரு எல்எல்பியில 10 பார்ட்னர் இருக்கலாம், ஆனா 10 பேரும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஆர்ஓசி இந்த கம்ப்ளைன்சஸ்க்கு. அது 2 பேர் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இந்த கம்ப்ளைன்சஸ் கரெக்டா இருக்கணும், இந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், இந்த ஃபார்ம்லாம் அப்லோட் பண்ணணும். அதனால 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் அவசியம். Do we need to take a PAN as being taken in partnership firm? Yes. LLPங்கிறது என்னது? It's a separate entity. இப்போ நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா உங்க பேர்ல பேன் வாங்குறீங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பேன் வாங்குற மாதிரி எல்எல்பி பேர்ல நீங்க பேன், டேன், ஜிஎஸ்டி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், 20 பேர் மேல போச்சுன்னா பிஎஃப், 10 மேல இஎஸ் எல்லாமே எல்எல்பிக்கும் உண்டு. இட்ஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அண்ட் ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பேன் வாங்குறது, டேன், ஜிஎஸ்டி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே பார்க்க போறோம் நம்ம. டெசிக்னேட்டட் பார்ட்னர் 2 பேர்ல ஒருத்தர் விலகிட்டார்னா இன்னொருத்தர் டெசிக்னேட்டட் பார்ட்னரை அப்பாயிண்ட் பண்ணலாம். இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட்ல அதெல்லாம் பத்தி டீடைல்டா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்னர் எப்படி உள்ள கொண்டு வருது, ஒரு பார்ட்னர் எப்படி வெளில போறது, ஒரு பார்ட்னரை துரத்தலாமா, அதெல்லாமே வந்து எல்எல்பி அக்ரிமெண்ட்ல கிளியரா இருக்கும். LLP agreement standard copy availed in MCA portal. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் தான். நீங்க MCA போர்ட்டல் போயிட்டு எந்த எல்எல்பியில போய் 50 rupees நீங்க பே பண்ணி சர்ச் பண்ணாலும் நீங்க எல்லா எல்எல்பி அக்ரிமெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒய் மாடல்
see the LLP ல என்னன்னா it is a public document. Once you know this is an LLP, transparency, சில பேர் கேட்டீங்க ஏன் பார்ட்னர்ஷிப் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சில நீங்க சீக்ரெசி மெயின்டைன் பண்ணலாம். உங்க பார்ட்னர்ஸ்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள தான் தெரியும், வெளியாளுக்கு தெரியாது. ஆனா எல்எல்பிங்கிறது என்னது? பப்ளிக் டாக்குமெண்ட். உங்க ஜாதகம் அங்க கிளியரா இருக்கும். இப்போ நீங்க ஒரு எல்எல்பி வச்சிருக்கீங்கன்னா உங்க எல்எல்பியில என்ன பிசினஸ் பண்றீங்க, எவ்வளவு ப்ராஃபிட், எல்லாமே நான் அழகாக போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அந்த டிரான்ஸ்பரன்சினால தான் நிறைய பேர் எல்எல்பியும் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் அப்படின்னா பேங்க்ஸுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அப்புறம் கிரெடிட்டார்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், உங்க கம்பெனி பத்தி அவங்களே ஸ்டடி பண்ணலாம். அதனால நீங்க ஒரு மாடல் எல்எல்பி அக்ரிமெண்ட் பார்க்கறத விட கிட்டத்தட்ட 100-200 எல்எல்பி போய் அந்த அக்ரிமெண்ட் டவுன்லோட் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். நத்திங் ராங் இன் தட். ஓகே, how much will cost to maintain LLP company sir? Absolutely no cost. வருஷத்துக்கு ஒரு 2000 ரூபாய் அனாதி, அதுக்கு மேல சொல்லவே கிடையாது. நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவது போர்ட் மீட்டிங் இருக்கு, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணா ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஷேர்ஸை சேல் பண்ணா ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எல்எல்பியில் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுலாம் 200 rupees-ஓ 300 rupees கட்ட போறீங்க. அது வந்து ஒரு பெரிய செலவே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், liability and compliance are the main difference between partnership and LLP. இது ரெண்டு சார் மெயினா. கம்ப்ளைன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கான இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, கவர்னன்ஸ் இருக்கு, பார்ட்னர்ஷிப்புக்கான ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, பிரைவேட் லிமிடெட்கான லிமிடெட் லைபிலிட்டி இருக்கு. இது மெயினா அந்த கம்ப்ளைன்சஸ் ஆர் லெஸ் பட் லைபிலிட்டி இஸ் லிமிடெட். இது ரெண்டு தான் வந்து டெஃபினட்டா எல்எல்பி இஸ் ஒன் ஸ்டெப் அபவ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. கேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பி பார்ட்னர்ஸ்? ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணா இருக்கலாம். ஓகே, அதுல என்ன ஒரு கண்டிஷன்ஸ் தான், பீப்புள் ஷுட் பி மென்டலி சவுண்ட், அவ்வளவுதான். அது நார்மல் ஹியூமன் பீயிங்ஸா இருக்கணும். ஓகே, அந்த ஏஜ் வந்து 18, அந்த கான்ட்ராக்ட் என்டர் பண்ணணும்னா 18 years இருக்கணும். நீங்க வந்து ஒரு இன்சால்வெண்டா இருக்கக்கூடாது. அதனால ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சன், டாட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு எல்எல்பி ஃபார்ம் பண்ணலாம். நத்திங் ராங் இன் தட். ஐ திங்க் சாட்ல வந்து நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ anybody can confirm yes, then we'll just go to the next step. Okay, thank you. Yeah, thanks Sen Bhaskar. I think you hand raised பண்ணிருக்கீங்க. we'll just probably spend last 10 minutes in your questions. Okay, thank you for the participation. Now I think LLP registration பார்த்தாச்சு. இன்னொன்னு சொல்றேன், நீங்க MCA போர்ட்டல் போய் பாருங்களேன், அழகா சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அதுல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதும் நீங்க கம்ப்யூட்டர் கேம் ஆடுற மாதிரி நீங்களே இண்டிவிஜுவலா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எல்எல்பி பத்தி கிளியரா பார்த்தோம். 5 ஸ்டெப் தான். 1 டிஜிட்டல் சிக்னேச்சர், 2 டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், 3வது ரிசர்விங் த நேம், 4வது இன்கார்பரேட்டிங் த எல்எல்பி, 5வது சப்மிட்டிங் த எல்எல்பி அக்ரிமெண்ட். இது 5 பார்த்தோம். ஓகே, அதுக்கு மேல என்னன்னா ஃபியூ இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு கிவ். இந்த அக்ரிமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கொடுக்குறேன் உங்களுக்கு. Every partner shall inform the LLP of any change in his name or address within a period of 15 days of such change. The LLP in turn would be under obligation to file such details with registrar within 30 days of such change. அதாவது ஒரு பார்ட்னருக்குன்னா ஒரு நேம், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதுல எந்த சேஞ்ச் வந்தாலும் 15 daysல நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எல்எல்பிக்கு சொல்லணும். எல்எல்பி என்ன பண்ணணும், வித்தின் 30 days ஃபார்ம் 4 ஒன்று ஃபைல் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்க எல்எல்பி டாக்குமெண்ட்ஸ்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ். யாரோ ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் எல்எல்பி இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? எனக்கு அந்த பப்ளிக் டாக்குமெண்ட் எல்லாம் ஒத்து வராது, நான் வந்து சீக்ரெட்டா பிரைவேட்டா இருக்க போறேன், என்னோட பேலன்ஸ் ஷீட்டை எதுக்கு இன்னொருத்தம் பார்க்கணும், என்னோட அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படிங்கிறவங்க பார்ட்னர்ஷிப்பாக வச்சுப்பாங்க. ஓகே, பட் எல்எல்பிங்கிறது என்ன, அது டிரான்ஸ்பரன்சி. ஒரு எல்எல்பி நேம் சொன்னீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல அந்த எல்எல்பியோட ஹிஸ்டரியை நாங்கள் எடுத்துருவோம்.
ஓகே, அதனால என்ன சேஞ்சஸோ அதை வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்க, பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அது ஜஸ்ட் குயிக்காக சொல்லிடுறேன். அதாவது எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் சொல்ற டாக்குமெண்ட் தான். பேன் கார்டு அண்ட் ஐடி ப்ரூஃப் ஆஃப் பார்ட்னர்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் பார்ட்னர்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, அது எல்லாமே அட்ரஸ் ஆகுது. ரெசிடென்ஸ் ப்ரூஃப் ஆஃப் பார்ட்னர்ஸ், அதுவும் ஆதார் கார்டு இருக்கு. அப்புறம் வந்து பாஸ்போர்ட் இருந்து அது இருக்கு. போட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப். ஃபாரின் நேஷனல்ஸ் அப்படின்னாக்க சப்மிட் தர் பாஸ்போர்ட் கம்பல்சரிலி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாரின் நேஷனலுக்கு பாஸ்போர்ட் அவசியம் வேணும். அப்புறம் அந்த பாஸ்போர்ட் ஹேஸ் பி நோட்டரைஸ்ட். நோட்டரைஸ்ட் அப்படின்னாக்க அந்த எம்பசியில போயிட்டு இல்ல அங்க ஒரு அட்டார்னிட்ட போயிட்டு நோட்டரைசிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது இது பாஸ்போர்ட் கரெக்ட், நான் பாஸ்போர்ட் ஓனரை பார்த்துட்டேன், இவர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு அதுல ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்க. தட்ஸ் கால்ட் நோட்டரைசிங்னு பேரு. அப்படிங்கிறத வாங்கி அதை சப்மிட் பண்ணணும். ஃபாரின் நேஷனல்ஸ் என்ன பண்ணும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும். செகண்ட், அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ல இங்கிலீஷ்ல இல்ல அப்படின்னாக்க அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நோட்டரைஸ் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் சில அட்வான்டேஜஸ் எல்எல்பியில். நான் இங்க ஒரு எல்எல்பி ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு பார்ட்னர் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். சப்போஸ் நான் வந்து ஸ்கேல் அப் பண்ணோம், எனக்கு வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு எனக்கு மார்க்கெட் வேணும்னாக்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு பார்ட்னர் எடுத்து எல்எல்பியில் பார்ட்னராக போட்டுக்கலாம். அதுல ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. என்ன, மினிமம் 2 பேர் இருக்கணும், மினிமம் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்னரா போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனியை கூட நீங்க பார்ட்னரா போடலாம் அதுல. ஆனா கம்பெனி ஷுட் பி ரெப்ரசன்டட் பை எ நாமினி. XINCன்னு ஒன்று இருக்கு யூஎஸ்ல, அவங்க கூட இதுல பார்ட்னரா இருக்கலாம். நத்திங் ராங் இன் தட். ஓகே, ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்எல்பி. அப்புறம் எல்எல்பிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்க, ப்ரூஃப் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன், இட்ஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட்ங்கிறதுனால அட்ரஸ் ஷுட் பி கிளியர்லி கிவன். அண்ட் ப்ரூஃப் என்ன டாக்குமெண்ட் இருக்கணும், அந்த 2 monthsக்கு முன்னாடியான ஒரு யூட்டிலிட்டி பில் ஏதாவது இருக்கணும். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஹேஸ் டு பி சப்மிட்டட் டூரிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் வித்தின் 30 days ஆஃப் இட்ஸ் இன்கார்பரேஷன். The registered office is taken on rent. ரெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னாக்க அந்த ஓனர்டேந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவசியம் வாங்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது எதுக்காக ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தாங்கன்னாக்க, சில பேர் வந்து இந்த அட்ரஸே இல்லாம நிறைய கம்பெனி ஆரம்பிச்சு அதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்காக தான் அட்ரஸ் ப்ரூஃப் மஸ்ட் அப்படின்னு வந்தது. அதை தவிர ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி பில் கொடுக்கணும். யூட்டிலிட்டி பில் எதுக்குனாக்க, சும்மா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த யூட்டிலிட்டி பில் என்ன, கேஸ் பில் ஆர் எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில், ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுக்கும். அடுத்தது என்ன வேணும், டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், அதான் சொன்னேன் டிஎஸ்சி அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட்ஸ். பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப். ஃபாரின்ல இருக்கிற பார்ட்னர் வந்தா பாஸ்போர்ட் வரணும், பாஸ்போர்ட்டை நோட்டரைஸ் பண்ணிருக்கணும். பாஸ்போர்ட்ல வேற லாங்குவேஜ்ல இருந்தா அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரைஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் எல்எல்பிக்கு என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், இது வந்து மஸ்ட். ஓகே, அப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் டிஎஸ்சி, அதுவும் பார்த்தோம். அப்புறம் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. இயர் எண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்க, நான் சொன்னேன் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை விட இதுல கம்ப்ளைண்ட்ஸ் கம்மி அப்படின்னு சொன்னது காரணம் என்ன, நீங்க 2 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணா போதும் இயர் எண்டில். அது வந்து ஃபார்ம் 8ன்னு ஒன்று, அப்புறம் ஃபார்ம் 11, அவ்வளவுதான். ஃபார்ம் 8 அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி, கம்பெனி எல்லாம் பாயிண்ட் இருக்கு அக்கௌண்ட்ஸை கொடுக்கறது. ஃபார்ம் 11ங்கிறது ஆனுவல் ரிட்டர்ன், அவ்வளவுதான். இதுக்கு ஃபீஸ் 200 rupees. இது 2 நீங்க சப்மிட் பண்ணா போதும், ஆர்ஓசிலேருந்து உங்களை எந்த கொஸ்டின் கேட்க போதில்லை. ஸோ இதுதான் சொல்ற, ரெகுலேஷன்ஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு இருக்கிற லிமிடெட் லைபிலிட்டி இருக்கு, பிளஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில இருக்கிற அந்த டிஃபிகல்ட் கம்ப்ளைன்சஸ் இல்லை. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, ஆனா பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற
அந்த அன்லிமிட்டெட் லைபிலிட்டிங்கிற டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ காம்பினேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் அ எல்எல்பி. ஐ திங்க் இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து அந்த எல்எல்பி அக்ரிமெண்ட் எப்படின்னு ஒரு மாடல் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதை ஆன்சர் பண்ணிட்டு அக்ரிமெண்ட். ஹலோ கண்ணன் சார், ஐ எம் ஸ்டார்ட் அப், யார் கேட்டிருக்காரு? PV2 ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட். ஒன் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ப்ரீவியஸ்லி ஹேட் அன் எல்எல்பி and had it stuck off. Is he eligible to get a DIN for a private limited company? See, இது stuck up ஆயிடுது அப்படின்னாலே உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை ஆயிடுறது. ஓகே, அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து முதல்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து ரிவைவ் பண்ண முடியுமா பாருங்க. இல்லை அதுக்கு போய் ஒரு யூ கேன் கான்டாக்ட் யுவர் கம்பெனி செக்ரட்டரி, அதுக்கு ஸ்டே வாங்கிட்டு அப்புறம் வந்து டில் அந்த ஸ்டே வெக்கேட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து டிஜிட்டல் நம்பர் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ யூ கேன் கான்டாக்ட் யுவர் கம்பெனி செக்ரட்டரி. பட் அது டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு டின் நீங்கள் வாங்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டு உங்களுக்கு. ஓகே, ஹேட் இட் ஸ்டக் ஆஃப். ஸ்டக் ஆஃப் அப்படின்னாக்க நீங்கள் ஒன்றுமே ஃபைல் பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டக் ஆஃப் ஆயிடுது. இட் இஸ் நாட் யுவர் வாலண்டரி எஃபர்ட். கரெக்ட்? ஸ்டக் ஆஃப். நீங்க அதை ரெகுலரைஸ் பண்ண பார்க்கலாம். he does not want to revive his LLP. Oh, okay, fine. Okay, PV2, yeah. So I will just separately send an email to you on this. You have to take the help of a company secretary or an attorney to regularize this. Okay. Sir, registered office is compulsory for partnership firm. இப்போ எல்எல்பி பத்தி பார்க்குறோம், அவசியம். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் ஆஃபீஸ் அவசியம். ஏன் அப்படின்னாக்க பார்ட்னர்ஷிப் டீட்ல காமிக்க போறீங்க இல்லையா, பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதனால மஸ்ட். எல்எல்பிக்கு அந்த ப்ரூஃபையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் கம்பல்சரி. சார், இஃப் மை கஸ்டமர் இஸ் எல்எல்பி கம்பெனி, ஷுட் ஐ பி கேர்ஃபுல் இன் கிவிங் மெட்டீரியல் இன் கிரெடிட்? எல்எல்பி கம்பெனிங்கிறதுக்காக கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலை. கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க. நீங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை MCA சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து கிரெடிட்ல கொடுக்கலாம். சரி, அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா பார்ட்னர்ஷிப் ஃபார்மா எல்எல்பிங்கிறது கிடையாது. அந்த பார்ட்னர்ஸ் ஆர் ஜென்யூன் அப்படின்னா கொடுக்கலாம். பட் எல்எல்பிங்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டுங்கிறதுனால ஏதாவது தவறுகள் இருந்தாக்க அது வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க ROC சைட்ல போய் அந்த எல்எல்பி டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களா பாருங்க. சப்போஸ் 40 lakhs மேல் பண்ணால் ஆடிட்டட் கம்பல்சரியா இருக்கும். ஆடிட் ரிப்போர்ட் பாருங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிரைவேட் லிமிட்டடா எல்எல்பியா நான் ஒன்றும் டிஃபரன்ஷியேட் பண்ணலை. ஏன்னா எல்லாத்துக்கிட்டே வந்து ஃப்ராட் பண்றவங்க பண்ண போறாங்க. பட் அந்த கம்பெனியோட கிரெடிபிலிட்டியும் அந்த பார்ட்னர்ஸோட கிரெடிபிலிட்டி பார்த்து தான் நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே. Okay, so I think I have answered the questions. Now I will, one more is there, just quickly see. During registration, DSC required for only one or two designated partners or all the partners? See, at least ஒரு designated partnerக்கு உங்களுக்கு DSC certificate தேவை. நம்ம ஏன் நீங்க ரெண்டு பேருக்கு சொல்றோம்னா, நீங்க அல்டர்னேட்டிவா யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. பட் மினிமம் ஒருத்தருக்கு இருந்தால் தான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ப்ரிஃபர் you have a DSC for both the partners because 1,500 rupees and DSC offer is valid for 2 years. Okay. Okay friends, quickly agreement பார்த்துடலாம். agreement பத்தி ரொம்ப சொல்லலை. இந்த மாடல் அக்ரிமெண்ட் நான் உங்களுக்கு அடுத்த question. During registration, DSC is only if 10 people want. Yeah. See, partners வேற, designated partners வேற சார். ஒரு LLP-ல 10 பார்ட்னர் இருக்கலாம். ஆனால் அந்த 10 பார்ட்னரையும் நீங்க டெசிக்னேட்டட் பார்ட்னரா போட வேணாம். 2 பேரை டெசிக்னேட்டட் பார்ட்னரா போட்டா போதும். அந்த 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ல ஒரு டெசிக்னேட்டட் பார்ட்னர் இந்தியன் ரெசிடென்ட்டா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். மீதி 8 பேருக்கு நீங்க இந்த DSC
அப்புறம் வந்து டிபிஐஎன் எதுவும் அவசியம் கிடையாது. ஓகே ஓகேவா பாஸ்கர்? ஓகே ஃபைன். ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின் ஃபைனலி. ஐ திங்க் சேட் பண்ணா ஈஸியா இருக்கு, எல்லாருக்குமே குயிக்கா ரீச் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஐ வில் மூவ் ஆன் டு தி அக்ரிமெண்ட். ஜஸ்ட் ஒரு குயிக்கா காமிக்கிறேன். Now it is already 4:52. We have another 8 minutes. Just ஒரு 5 minutes agreement காமிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் செஷன்ஸ் பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்றேன், so that நீங்க கொஞ்சம் அதில் ஹோம்ஒர்க் கூட பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அக்ரிமெண்ட் வந்து ஸ்டாண்டர்டா இந்த அக்ரிமெண்ட் யார் யாருக்கு என்டர் பண்றாங்க. யாரோ கேட்டாங்க மாடல் அக்ரிமெண்ட் கிடைக்குமான்ட்டு. மாடல் அக்ரிமெண்ட்டே கிடையாது. நீங்க ஒரு கம்பெனியோட ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம், இட் இஸ் அவைலபிள். அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் யார் யார் இந்த பார்ட்னர்ஸ், சோ அண்ட் சோ, சோ அண்ட் சோ, அதான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்றீங்க. பண்ணிட்டு இதோட பேர் என்ன அப்படின்னு போட போறீங்க. கேமியோ எல்எல்பி ஆர் எக்ஸ்எல் எல்எல்பி, அந்த பேரை ஃபில்அப் பண்ண போறீங்க. ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அதை என்டர் பண்ண போறீங்க. அப்புறம் எண்ணிலேருந்து இந்த அக்ரிமெண்ட் எஃபெக்டிவ் அது பண்ண போறீங்க. எல்எல்பிக்கு ஒரு காமன் சீல் ஒன்று தேவை, அதை பத்தி மென்ஷன் பண்ண போறீங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அமௌண்ட், எவ்வளோ நீங்க கேபிட்டல் போட போறீங்க. 20 lakhs, 10 lakhs, 15 lakhs. அதுல ஒவ்வொரு பார்ட்னர் எவ்வளவு பே போறீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி எவ்வளவு பே பண்ண போறாங்க, செகண்ட் பார்ட்டி எவ்வளவு பே பண்ண போறாங்க, தேர்ட் பார்ட்டி எவ்வளோ, அதெல்லாம் பத்தி பண்ண போறீங்க. அதை தவிர ஃபியூச்சர்ல கொண்டு வர போறீங்களா அதை பத்தி மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் எப்படி ஷேர் பண்ணிக்க போறீங்க, அது ரொம்ப சிம்பிள்ங்க. பார்ட்னர்ஷிப் டீட் மாதிரி தான் அது. இப்போ பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய பேர் அட்டென்ட் பண்ணீங்க இல்லையா, அப்போ நான் அந்த பார்ட்னர்ஷிப் டீடோட மாடல் காமிச்சேன் இல்லையா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% அதே தான். அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ், அவ்வளோ. ஓகே, அப்புறம் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்ன, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அதை கிளியரா பண்ணணும். ரெம்யூனரேஷன், பார்ட்னர்ஸ்க்கு என்ன சேலரி அதை பத்தி மென்ஷன் பண்றதா ரெம்யூனரேஷன் ஹெட்டிங். பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணலாமா, எவ்வளவு பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்கம் டேக்ஸ் பத்தி, இன்கம் டேக்ஸ் வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் அதெல்லாம் பத்தி கிளியரா போடுறது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ண போறோம், ஃபினான்ஷியல் இயர் என்ன, ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறோமா, யாராவது பர்டிகுலர் பார்ட்னர் இன்சார்ஜா இருக்காங்களா, அதெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பத்தி போடுறோம். பேங்க் அக்கௌண்ட், எங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம், யாரு ஜாயிண்ட் சிக்னேட்டரி, அந்த ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர், ஒரு புது பார்ட்னர் எப்படி கொண்டு வரலாம் உள்ள, அவர் உள்ள வந்து அவர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்கலாம். ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ், ஒவ்வொரு பார்ட்னரோட ரைட்ஸ் என்ன, அதான் சொன்னல உரிமைகள் கடமைகள், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். என்ன ரைட்ஸ் வேணா போடுங்க, ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னா எல்லா ரைட்ஸையும் கிளியரா ரைட்டிங்ல போடுங்க. ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். நான் சொன்னேன் உரிமைகள் கடமைகள், ரைட்ஸ் பத்தி பேசுற மாதிரி டியூட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பேசணும். என்னென்னலாம் பண்ணக்கூடாது, நமக்கு தெரியாம லோன் வாங்கக்கூடாது, பேரை கட்டக்கூடாது, எல்எல்பி பேரை தவறான யூஸ் பண்ணக்கூடாது. மீட்டிங்ஸ், அந்த பார்ட்னர்ஸ்க்கு எப்பப்போ மீட்டிங் போட போறீங்க, மீட்டிங்ல எப்படி ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போறீங்க, மெஜாரிட்டினா என்ன, அதெல்லாம் பத்தி பேசுறது மீட்டிங்ஸ். அப்புறம் எல்லா டியூட்டிஸ் ஆஃப் டெசிக்னேட்டட் பார்ட்னர், இதுதான் பார்ட்னர்ஷிப்க்கும் எல்எல்பிக்கும் டிஃபரன்ஸ். முதல்ல பேசினது வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும், பட் டெசிக்னேட்டட் பார்ட்னர்னா 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்பெசிபிக் டியூட்டி என்னன்னாக்க, இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008 இருக்கு இல்லையா, அதுக்கான எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பார்க்கணும். ஆனா பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாதுங்க, 2 கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அந்த ஒரு சால்வன்சி ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி அட்ரஸ் சேஞ்சு, இந்த மாதிரி நார்மல் கிளரிக்கல் திங்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் நம்ம இன்டிமேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் செசேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், எப்போ பார்ட்னர் இல்லாம ஆவாங்க, எப்போ அவங்க வெளியே போவாங்க, வெளியே போனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதான் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸோட லயபிலிட்டி என்ன, அதாவது நீ எனக்கு தெரியாம அது பண்ணீங்கன்னா அதான் லயபிள், கம்பெனி பேரை யூஸ் பண்ணி நான் அதான் ஃப்ராட் பண்ணிட்டா யூ ஆர் லயபிள், அந்த மாதிரி லயபிலிட்டிஸை கிளியரா ஃபிக்ஸ் பண்றது.
அப்புறம் வேற என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் தோன்றதோ எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாடலும் நான் வந்து உங்களுக்கு டை சென்னை டை எசென்ஷியல் குரூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். சௌரவ் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுவார். அப்லோட் பண்ண உடனே நீங்க வந்து யூ கேன் யூஸ் தட். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன சாட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ஆன்சர் தட். ஓகே, குயிக் 2 minutesல குயிக் ரிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்எல்பி பத்தி பார்த்தோம். எல்எல்பி ஏன் பண்றோம் அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். லிமிடெட் லைபிலிட்டி அது ஒரு பாயிண்ட். செகண்ட், பார்ட்னர்ஷிப்போட ஃபிளெக்சிபிலிட்டி. கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் இவ்வளோ அப்படின்னு கிடையாது. மினிமம் 2 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம். 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும். அதுல ஒரு டெசிக்னேட்டட் பார்ட்னர் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இருக்கணும். எல்எல்பி அக்ரிமெண்ட் தேவை. இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் எல்எல்பி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில லிமிடெட் லைபிலிட்டி இஸ் அ பிளஸ், ஆனால் கம்ப்ளைன்ஸ் இஸ் நெகட்டிவ். ஆனால் எல்எல்பியில் அந்த பிளஸ்ஸை மாத்திரம் எடுத்துக்கிறோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல அன்லிமிடெட் லைபிலிட்டி இஸ் அ மைனஸ், ஃபிளெக்சிபிலிட்டி இஸ் அ பிளஸ். ஸோ பார்ட்னர்ஷிப்ல அந்த ஃபிளெக்சிபிலிட்டி எடுத்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி பிளஸ் லிமிடெட் லைபிலிட்டி கம்பைன் பண்ணி எல்எல்பி ஃபார்ம் பண்றது. இதான் எல்எல்பி பண்றோம். இதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்? 5 ஸ்டெப் பார்த்தோம். ஸ்டெப் 1 டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸ்டெப் 2 டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸ்டெப் 3 ரிசர்விங் த நேம். ஸ்டெப் 4 இன்கார்பரேட்டிங். ஸ்டெப் 5 ஃபைலிங் த அக்ரிமெண்ட். தட்ஸ் ஆல். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்? பார்ட்னர்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தேவை, அது பார்த்தோம். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாம். எல்எல்பிக்கு என்ன டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் வேணும் அப்படின்னா ப்ரூஃப் ஃபார் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். இந்த இடத்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தென் அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா அக்ரிமெண்ட் வந்து 30 daysக்குள்ள ஃபைல் பண்ணணும். அக்ரிமெண்ட்ல இருக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத கிளியரா முதல்ல கேப்சர் பண்ணணும். அதை கேப்சர் பண்ணிட்டு யார் எவ்வளவு கேபிட்டல் போட போறாங்க, ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்க போறீங்க, எவ்வளோ சேலரி எடுக்கலாம், பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் என்ன, பார்ட்னர்ஸோட டியூட்டி என்ன, பார்ட்னர்ஸோட லைபிலிட்டிஸ் என்ன, பார்ட்னர்ஷிப் எப்படி பார்ட்னர்ஸ் எப்படி வெளியில அனுப்பலாம், டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸோட டியூட்டிஸ் என்ன, டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் என்ன, வேற என்னென்ன கிளாஸா நீங்க ஆட் பண்றீங்க. மீட்டிங் பத்தி பேசலாம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங்கா, 6 மாசத்துக்கு ஒரு மீட்டிங்கா அப்படின்ட்டு. அக்கௌண்ட்ஸை பத்தி பேசலாம், ஆடிட் பத்தி பேசலாம், எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அதை பத்தி பேசலாம், லோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதை பத்தியும் பேசலாம். இதெல்லாம் போட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணலாம். இந்த அக்ரிமெண்ட் மாடல் அக்ரிமெண்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு இந்த எல்எல்பி அப்படின்னா பப்ளிக் டாக்குமெண்ட். நீங்க ஆர்ஓசி சைட்ல போயிட்டு 50 ரூபாய் பே பண்ணிட்டு என்னென்ன எல்எல்பி இருக்குன்னு பார்த்து அதை நேமை டைப் பண்ணீங்கன்னா அந்த எல்எல்பியோட எல்லா டாக்குமெண்ட்டும் உங்க கையில வரும். ஸோ ஃபைனலாக சொல்ல வேண்டியது என்னது, இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி. ஒரு 2000 ரூபாய்க்குள்ள கம்பெனி ஃபார்ம் பண்ணி எல்எல்பி ஃபார்ம் பண்ணிடலாம். வருஷம் உங்களுக்கு செலவு 1500 2000 மேல ஆகும். இதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்எல்பி. ஸோ நவ் தெர் இஸ் ஒன் மோர் கொஸ்டின். ஐ ட்ரை டு ஆன்சர் தட். I have not received any Word document regarding the LLP. Where to get from whom? The Word document என்ன, நம்ம வந்து இப்போ சௌரவ் will announce it. எங்களோட பிளான் என்ன, இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து டை சென்னை வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ண போறோம். நீங்க டை சென்னையில மெம்பரா இருந்ததுனால அந்த இது நீங்க வந்து அதை வியூ பண்ணலாம். டவுன்லோட் பண்ணலாமா தெரியல, ஆனா நீங்க வியூ பண்ணலாம். ஓகே, இந்த செஷன் முடியும் போது சௌரவ் அதை பத்தி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவார். சார், any and single director of DIN can be supported for his and other companies is another partnership. Yeah, yes. How do you apply for business loan on the name of LLP? See, business loan LLP பேர்ல எந்தெந்த NBFC ல கொடுக்குறாங்கன்னு அப்ளை பண்ணலாம். ஓகே, சம்டைம்ஸ் பிசினஸ் லோன் வந்து பர்சனல் நேம்ல கொடுத்தா பர்சனல் எடுத்துக்கலாம். பிசினஸ் லோன் வந்து பிசினஸ் பேர்லயும் கொடுக்குறாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பிரைவேட் லிமிடெட்ல கொடுக்குற மாதிரி எல்எல்பிலையும் கொடுக்குறாங்க. ஓகே, எங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, சப்போஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்க எல்எல்பி பேர் கொடுக்கல உங்க பேர்ல கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க லோனை வாங்கி அதை கேபிட்டலா உள்ள கொண்டு வரலாம். should I declare my future capital investment to MCA? அவசியம் கிடையாது. சரி, MCA நீங்க என்ன பண்றீங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதுதான் காமிக்க போறீங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நீங்க டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
private limited yearly maintenance fees மெயின்டைன் கிடையாது, ரெகுலேட்டரி ஃபீஸ். ஓகே, ரெகுலேட்டரி ஃபீஸ் வந்து எல்எல்பியில் வந்து ஒரு மேக்ஸிமம் சொன்ன மாதிரி 200 ஒரு 1000 ரூபாய் ஆகும். ப்ரைவேட் லிமிடெட்ல ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆகும். இப்போ ஷேர்ஸ் அப்பப்போ இஷ்யூ பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஃபார்ம் ஃபைல் பண்ணது பண்ணணும். வருஷத்துக்கு 10,000 ஆகலாம், 15,000 ஆகலாம், 1 lakh கூட ஆகலாம். எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆகும். ஓகே, டேர்ன் ஓவரை நான் ரிலேட் பண்ணல. நீங்கள் 10 கோடி டேர்ன் ஓவர் பண்ணி 2000 ரூபாய் மாத்திரம் செலவழிக்கலாம். ஆனால் 50 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணி 1 லட்சம் கூட ஆர்ஓசி செலவழிக்கலாம். ஏன்னா எவ்வளோ நீங்கள் ஆர்ஓசி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்திருக்கு. ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறீங்க, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறீங்க, டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, டைரக்டர் ரிசைன் பண்ணுறாங்க, ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் மாற்றுறீங்க, ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட் மாற்றுறீங்க, இதெல்லாம். ஓகே, do we need to renew registration every year? அவசியம் இல்லை, not required. ஓகே, அதுக்கு தான் இந்த இயர்லி இந்த 2 ஃபார்ம் ஃபைல் பண்ணுறீங்க, ஃபார்ம் 8, ஃபார்ம் 11. ஒன்று வந்து சால்வன்சி ஃபார்ம், இன்னொன்று வந்து ஆனுவல் ரிட்டர்ன். அது 2 ஃபைல் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி தட் they have been patient for the last 1 hour. And இப்போ 4 செஷனில் கொஞ்சமாக எடுத்துன்னு போகிறோம். இப்போ ஸ்ட்ரக்சர்டாக நெக்ஸ்ட் செஷன்லாம் போகிறோம். இப்போ ரிஜிஸ்டர் நெக்ஸ்ட் செஷன் வந்து 1% கம்பெனி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். தட்ஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங். ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு பீயிங் அன் ஆண்டர்பிரனர், நான் கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அக்கௌண்டிங் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துன்னு போகிறோம். எவ்ரி 2 weeks we have 1 session. நீங்கள் ரெகுலராக வந்து அந்த கண்டினியூட்டி இருக்கும். யூ ஆர் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம் டு bring any other members who are known to you, so that there is a continuity. Suppose நீங்கள் வரலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அட்டென்ட் பண்ணி அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே, thank you very much all of you. Now it is 17:05. We are just closing it. Over to Saurav for a few announcements and few questions you need to answer. Thank you very much. Yes, sir. Thank you so much for that informative session, sir. So about the document, we'll be hosting this in our website. So TiE Essentials also, we'll be opening a new page in our website where you'll be able to get in all the details. If it's a private limited company, if that was the doc which was used, we'll be putting all of those in our website, and you'll be able to access the document. You'll be able to download it also. So that's one. And Mr. Surya had asked on how to join TiE Chennai. So sir, if you just could type down your email ID here or give me your contact number, I'll get in touch with you and I can take it further from there. So, and the next essential sessions, we'll be sending out the mailer very soon. We'll let you know when the sessions are. Yeah, just one more announcement. Yes. Those who have attended today, just one more information. இது வந்து நிறைய திங்க் பண்ணி இந்த TiE எசென்ஷியல் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன பண்ணுறது, ஒரு ஆடிட்டரை நீங்கள் போனோன்னா கூட ஒரு பேக்ரவுண்டோடு போகும்போது உங்களால் ஆடிட்டரை ஈஸியாக எங்கேஜ் பண்ண முடியும். ஒரு லாயர்கிட்ட போனாலும் இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு போனால் லாயரோட நீங்கள் ஈஸியாக எங்கேஜ் பண்ண முடியும். அது மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங் டு TiE ஆஃபீஸ். என்ன பண்ணலாம் அதுக்காக இந்த சீரீஸ் ஆரம்பிச்சது. இது எப்படி இருக்கும்னாக்க ஒரு ABCDலேருந்து ஆரம்பித்து ஒரு PhD லெவல் எடுத்துன்னு போகிற அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துன்னு போகிறோம். அதுக்கு மெயினாக வந்து கண்டினியூட்டி வேணும். So those who attended, continue to attend. But it is only 1 hour, but it's a very good investment for your business. Thank you very much. Thank you, Saurav. Yeah, definitely. Thank you so much.